சாயிராம். கண்மணியே, இதுவரை நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது. மகிழ்ச்சியான செய்திதானே? இதோ உன் சாயப்பா அதை உனக்காகவே நடத்தி வைக்கப் போகிறேன். உன் மனதிற்கும் ஒரு தெளிவு பிறக்கப் போகிறது. சோர்ந்து போய் ஏமாந்து போயிருக்கும் உன் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கப் போகிறது. இது நாள் வரை தவித்த அந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற தெளிவான மனது உன்னுள் வரப்போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே, பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான். இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய். என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்று விட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன் என் கண்மணியே.
என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தவை எல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களைப் பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதைப் பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதைப் பற்றி முதலில் சிந்தி. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. அவர்கள் சிந்தித்து மனம் மாறி அவர்களே உன்னிடம் திரும்பி வரவும் நான் வழிவகை செய்வேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு பின் ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்? நீ இப்படி பயப்படுவதைப் பார்த்து என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை சிறிது கூட இடம் தரவே வேண்டாம். இறைவன் ஒருவருடைய கர்ம வினைகளை தானாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வைப்பதில்லை. ஒவ்வொருவர் செய்த கர்மாவின் பயன்களே இப்பொழுது வினைகளாக அவர்களிடம் வந்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் கண்மணியே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தாலோ புண்ணியத்தாலோ இப்பொழுது நீ இன்பமோ துன்பமோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. அப்படி இருக்கும் பொழுது துன்பம் மட்டும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. இரண்டும் கலந்துதான் வரும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. உன் தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றும் உன் சாயப்பாவுக்கு உனக்கு நல்லது நடக்க தெரியாமல் போய்விடுமா? நிச்சயமாக உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் 100% பலித்துவிடும். பலிக்க வைப்பேன் உன் சாயிநாதர். நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் கண்மணியே. உனக்கான அந்த ஆனந்த செய்தியை உனக்காக நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த வேளையில் நீ கவலைப்பட்டோ வேதனைப்பட்டு கொண்டோ உட்கார்ந்திருப்பதால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இதுவரை ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்த என் பிள்ளைக்கு இனி ஏற்ற மிகுந்த வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு கிடைக்கப் போகும் அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் வருத்தப்படாதே. உன் மனக்குழப்பமெல்லாம் நிச்சயமாக தீர்ந்து உனக்காக நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். உன் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் 100% நிறைவேறும். என் ஒளி உன் கண்களுக்கு படுகிறதா? இதோ உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படும். நான் அதை முறியடிப்பேன். எவருமே இறுதி வரை உன்னோடு வரப்போவதே இல்லை. உன்னை முறியடிக்கும் 1000 சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் எதையும் எதிர்த்து நின்று போராடு. நான் உன்னோடு இருக்கிறேனே, எதற்குமே கலங்காதே. நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. யாரையும் நம்பிவிடாதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீயே உன்னை தீர்மானித்துக்கொள். இன்றைக்கு ஒருவர் கஷ்டப்படுகிறார்களே என்று யாரையும் ஒதுக்க நினைக்காதே. ஏன், நாளைக்கு கூட உனக்கு உதவும் வாய்ப்பை, உனக்கு உதவும் ஒரு நல்ல நிலைமையை அவர்கள் பெறலாமே. உன்னை பிடித்தவர்களோடு சிறிது நேரத்தை ஒதுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது நேரத்தையோ செல்வத்தையோ பொருளையோ அல்ல, உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான். உண்மையான அன்பு இருந்தால் அவர்களிடத்தில் கோபம், மனஸ்தாபம், வெறுமை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லை என்றால் அது உண்மையான அன்பாகவே இருக்க முடியாது. பிரிவும் நல்லதற்கே. பொய்யான உறவுகளெல்லாம் நம்மை விட்டு விலகு செல்லும்.
அதுவே உண்மையான உறவாக இருந்தால் மீண்டும் மனம் திருந்தி நம்மிடம் வரும். இதுதான் இயற்கை. இதுவும் கடந்து போகும் என்று மிக சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் சில சூழ்நிலைகளை கடப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. எது வந்தாலும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. என்னப்பா எனக்காக இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று எந்த சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்தாலும் அதை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன்னுடைய எண்ணம் போல் உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். என்னுடைய ஒளி உன் கண்களுக்கு பட்டிருக்கிறதல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். இது சர்வ நிச்சயமான உண்மை. உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் பெருகிவிடும். உன்னுடைய ஆழ் மனதில் உன்னால் எதையும் முடியும் என்று நீ நம்புகிறாயோ, அப்பொழுதிருந்தே உனது வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. நீ எண்ணும் எண்ணங்கள், நீ சிந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல, உன்னை செதுக்க வந்தவை என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்க்கையையே செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணிவிடாதே. உன் மனதில் அவநம்பிக்கை என்ற ஒன்றை நீ சுமந்தால் உனக்கு மட்டுமே இழப்பு, வேறு யாருக்கும் அது இழப்பு அல்ல. எனவே நம்பிக்கையை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டிரு. எப்பொழுதுமே வெற்றியை நீ காண்பாய். அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்கிறேன். தயவு செய்து இந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுவித்து என் கர்மாவை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாயல்லவா? நான் சொல்வது சரிதானே? உன்னுடைய போராட்டங்களும் மனக்குழப்பங்களும் உன் அப்பாவிற்கு தெரியாதா? எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என் நாமத்தை உன் வாயில் உச்சரிக்க வந்தாயோ, எப்பொழுது நீ உன் தவறை உணர்ந்து கொண்டாயோ, அப்பொழுதே நான் உன் கர்மாவை குறைக்கும் வேலைகளை தொடங்கிவிட்டேன். கவலைப்படாதே, மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. புதிய வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து போகும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. வித்தியாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்திருக்கிறது. என் பிரியமான குழந்தைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், உன் சாயப்பாவிற்கு எல்லாமே தெரியும். உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க, உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் பெற்று தர, உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோடு நீ வாழ, வித்தியாசமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நம்பிக்கையோடு இரு. அதற்கான வேலைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் வித்தியாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைப்பாய். கண்மணியே, அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் அந்த சந்தோஷத்தில் ருசி இருக்காது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே உயரப்போகிறாய். அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நீ செய்யும் உதவிகளே இக்கட்டான நிலைமையில் அந்த தர்மம் உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் பார்க்கும் பார்வை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்வதாகவும், நான் மட்டும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை என்பது போல் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை அதுவல்ல குழந்தையே. அவரவர் வாழ்வில் உள்ளே சென்று பார்த்தால்தான் அவர்கள் அனுபவிக்கும் வேதனையும் துயரங்களும் புரியும். அப்பொழுதுதான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்துவிடும்படி நான் பார்த்து கொள்ளவும் மாட்டேன். என் பிரியமான குழந்தை வேதனைப்பட்டால், துயரப்பட்டால் அடுத்த நொடியே உன்னை காக்க ஓடோடி வருவேன். உன் அப்பா. உன்னை விட்டு யார் விளங்கினாலும், உனக்கு யாரு தீங்கு நினைத்தாலும் அதை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துக் கொள்வார்கள். காலம் நேரம் எல்லாம் மற்றவர்களுக்கும் பதில் சொல்லும். எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு.
கவலைப்படாதே, உன் கஷ்டத்திற்கான இறுதி நாள் என்று ராஜயோக வாழ்க்கையை உனக்கு பரிசாக உன் அப்பா தர காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நீ எதற்காக இது நாள் வரை காத்திருந்தாயோ அது உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அந்த முகத்தை பார்க்க உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இவைதானே? இதோ உன் அப்பா வரங்களை அள்ளி அள்ளி தருகிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் கலங்காதே. இன்றோடு நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. அதற்கான வேலையை உன் சாயப்பா துவங்கிவிட்டேன். இனி மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் வாழ்வில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களும் முடிந்துவிட்டது. என்னுடைய உதவியும் ஆசிர்வாதமும் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உன் வருங்காலத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று உன் சாயப்பாவுக்கு தெரியும். உன் வருங்காலத்தை உனக்கு ஏற்றாற்போல் எப்படி மாற்ற வேண்டும் என்பதும் எனக்கே தெரியும். எனவே நீ பயப்படாமல் இரு. உனக்கு ஏற்படும் மாற்றத்தை பார்த்து நீயே அதிசயிக்கும் வண்ணம் நான் மாற்றத்தை நிகழ்த்தியே தீருவேன். உனக்கு யாருமே இல்லை, உனக்கு யாருமே துணையாக இல்லை, உன்னை வழிநடத்த யாருமே இல்லை என்று சொல்பவர்களுக்கு முன்னால் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி சொல் குழந்தையே, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையாக இரு. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்வில் விடியல் வந்தே தீரும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஒரு பொழுதும் அன்பு என்பது இருக்கவே இருக்காது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் குழந்தையே. மனம் குழப்பமாக இருக்கும் சமயத்தில் மௌனமாக இருந்துவிடு. எந்த ஒரு முடிவையும் எடுக்க நினைக்காதே. அதேபோல் மனம் கஷ்டமாக இருக்கும் சமயத்தில் தைரியமாக இருந்துவிடு. உனக்கு துணையாக உன் தந்தையாகிய உன் சாயி எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலும் ஒரு நல்ல பாடத்தை நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதுவே உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். உன்னுடைய குறைகளை மறந்தும் கூட மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. தந்தை நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக மற்றவர்களிடம் போய் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நீ கேட்டதெல்லாம் கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. என்னிடம் வா. உன் மனதில் உள்ள குறைகளையெல்லாம் என்னிடம் சொல்லிவிடு. உன் பிரச்சனைகளையெல்லாம் என் காலடியில் சமர்ப்பித்து விடு. நீ கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுக்கும் உன் சாயிநாதர், நீ கேட்ட பிறகும் உனக்கு கொடுக்காமல் நான் அமைதியாக இருந்து விடுவேனா? என் பொக்கிஷமான கண்மணிக்கு என்ன தேவை, என்ன வழங்க வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. நான் இருக்கிறேன், அச்சமே வேண்டாம். இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நல்லது மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். நமக்கு சாதிக்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கோ நம்மை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது என்று நீ நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. அது தவறான எண்ணம் கூட. சாதிக்க மிக முக்கியமான தேவை தன்னம்பிக்கைதான். அந்த தன்னம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதே என் பிள்ளையே. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய ஏக்கத்திற்கு உன் கண்ணீருக்கு பதிலாக உன் சாயப்பா உனக்கு அனைத்து மாற்றங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராகி இருக்கிறேன். அந்த வேலைதான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் முடியும் தருவாயில் இருக்கிறது. இனி உன் வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே நீ காணப்போகிறாய். அதற்கான வேலையும் முடிந்துவிட்டது. நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரப்போகிறாய். அதற்கான இறுதிக்கட்ட வேலையில்தான் நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உனக்காகவே யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். எதுவும் தவறாக நிகழாது. என்னை மீறி எதுவும் தவறாக உன்னை நெருங்கவும் முடியாது. நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா மேல் முழு நம்பிக்கையாக இரு. நீ நினைத்தது போல், நீ ஆசைப்பட்டது போல், நீ விரும்பியது போல் உன் வாழ்க்கை எல்லாமே சுகமாகவே முடியும்.
சோகம் வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ, பிரச்சனை வந்துவிட்டாலோ, என்னை நினைத்துப் பார், எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்துக்கொண்டே இரு. உனக்காக அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. இனி நமக்கு எதுவுமே நடக்காது என்று முடங்கி விடாதே. கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்தும் விடாதே. உன்னை நம்பு, உன்னை மட்டுமே நம்பு. உன்னால் அனைத்துமே முடியும். உனக்காக நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான அனைத்து மாற்றங்களையும் நான் ஏற்படுத்தப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்து வருந்திய காரியத்தை மிக சிறப்பாகவே நடத்தி முடிக்கப் போகிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காக்கும் வல்லமை என்னிடம் உள்ளது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நீ விருப்பப்பட்டது எல்லாம் காலதாமதம் ஆகிறது என்பதை புரிந்து கொள்.